அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கியமான செய்திகளை சுருக்கமாக பார்ப்போம். நாடாளுமன்றத்தில் கடந்த வாரம் நிறைவேற்றப்பட்ட 3 புதிய குற்றவியல் மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நேற்று ஒப்புதல் வழங்கினார். ஆங்கிலேயர் காலத்தில் இயற்றப்பட்ட இந்திய தண்டனை சட்டம் 1860, குற்றவியல் நடைமுறை சட்டம் 1898, இந்திய சாட்சிய சட்டம் 1872 ஆகியவற்றுக்கு மாற்றாக பாரதிய நியாய சம்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா, பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய 3 சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. இந்தியாவில் உள்ள குற்றவியல் நீதி அமைப்பில் முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்துவதை இந்த சட்டங்கள் நோக்கமாக கொண்டுள்ளன. அரபிக்கடலில் சரக்கு கப்பல் மீது ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அந்த கடல் பகுதியின் பாதுகாப்புக்காக ஏவுகணைகளை தாக்கி அளிக்கும் 3 போர் கப்பல்களையும் ரோந்து விமானத்தையும் இந்தியா ஈடுபடுத்தியுள்ளது. அரபிக்கடல் மேற்கு பகுதியில் இந்தியாவை நோக்கி வந்த 2 எண்ணெய் கப்பல்கள் மீது கடந்த சனிக்கிழமை ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய அரபு அமீரகத்திடமிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கச்சா எண்ணெய்க்கு முதல் முறையாக ரூபாய் மூலம் பண பரிவர்த்தனை செய்யப்பட்டது. உலகின் 3வது பெரிய எரிபொருள் நுகர்வோரான இந்தியா 85% அதிகமான கச்சா எண்ணெய் தேவையை இறக்குமதி மூலம் பூர்த்தி செய்கிறது. இந்நிலையில் எல்லை தாண்டிய ரூபாய் பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்க 18 நாடுகளுடன் ரூபாய் பரிவர்த்தனை மேற்கொள்ள 12க்கும் மேற்பட்ட வங்கிகளுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி அனுமதி வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் இராணுவ தளவாட உற்பத்தி முதல் முறையாக ரூபாய் 1,00,000 கோடியை தாண்டியுள்ளது. இதுபோல ரூபாய் 16,000 கோடிக்கு தளவாட ஏற்றுமதி செய்து புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. தேஜஸ் இலகு ரக போர் விமானம், டார்னியர் 228 போர் விமானம், பிரம்மோஸ் ஏவுகணைகள், ஆகாஷ் ஏவுகணைகள், நாகா ராக்கெட் லான்ச்சர்கள் மற்றும் சிமுலேட்டர்கள் போன்ற இராணுவ தளவாடங்கள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. நிலவில் ஆய்வுகள் மேற்கொள்வதற்காக ஜப்பானால் அனுப்பப்பட்ட ஸ்லிம் விண்கலம் அதன் சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. நிலவின் மேற்பரப்பில் வெறும் 100 மீட்டர் பரப்புக்குள் துல்லியமாக தரையிறங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதால் இந்த விண்கலம் நிலவின் ஸ்னைப்பர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த விண்கலம் வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டால் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியாவுக்கு அடுத்தபடியாக நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கிய 5வது நாடு என்ற பெருமையை ஜப்பான் பெறும். எக்ஸாமுக்கு தேவையான நியூஸை மட்டும் போட்டுட்ருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங் மை சேனல்.